2019 ஆண்டு மக்களவை தேர்தல் களத்தில் ஜனநாயகத்தில் உலாவும் பாசிச சக்திகளை வேரறுக்க உதயமாகி தன் யதார்த்த பேச்சாலும் ஒற்றை செங்கலோடும் சூறாவளி பிரச்சாரம் செய்ய புறப்பட்டார் திராவிட மாடல் முதல்வரின் புதல்வர் உதயநிதி ஸ்டாலின். களத்தில் அவர் மேற்கொண்ட அளப்பரிய பணிகளால் கழகத்தினரின் பேராதரவோடு ஜூலை 4, 2019 இளைஞரணி செயலாளராக பொறுப்பேற்று எண்ணிலடங்கா பணிகளை செவ்வனே மேற்கொண்டு மக்களின் மனங்களை வென்றார். 2021 சட்டப்பேரவை தேர்தலுக்கான பிரச்சாரத்தை பட்டி தொட்டி எங்கும் மேற்கொண்டு தேர்தலின் வெற்றிக்கு வித்திட்டார். தான் வேட்பாளராக களமிறங்கிய சேப்பாக்கத்தில் செல்ல பிள்ளையாக வீதிகள் தோறும் வீடுகள் தோறும் வலம் வந்து ஒவ்வொருவரின் பேரன்பையும் தனதாக்கினார். விமர்சனங்கள் மக்களின் ஒரு விரல் புரட்சியால் புறந்தள்ளப்பட்டது. சட்டமன்ற உறுப்பினராக கோட்டையில் நுழைந்து தொகுதி மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவதில் கவனம் கொண்டார். இவரின் வேகம் உத்வேகமாக மாறியது. முதல்வரின் ஆணைப்படி விளையாட்டு மேம்பாட்டுத்துறைக்கு அமைச்சரானார். நெஞ்சில் வேகமும் விவேகமும் கொண்டு களம் காணும் வீரர் வீராங்கனைகள் ஒவ்வொருவரின் கனவுகள் மெய்ப்பட உயரிய ஊக்கத்தொகை, விளையாட்டு உபகரணங்கள், நேரில் சந்தித்து வாழ்த்து என அவர்களின் கனவுகளை நனவாக்கும் நம்பிக்கை நட்சத்திரமாய் ஜொலித்தார். தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீடும் ஏதாவது ஒரு திட்டத்தின் மூலம் பயன்பெறும் வகையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கும் திராவிட மாடல் அரசின் ஆட்சியை குறை சொல்ல முடியாத வஞ்சகர்கள் வாரிசு என்பதை கையில் எடுக்க தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகியோரின் வழியில் சமூக நீதியை காத்து பாசிசத்தை வேறறுக்க வந்த வாரிசுதான் என்பதை எடுத்துரைக்கும் வகையில் எதிரிகளை படை நடுங்க செய்து தற்போது தமிழ்நாட்டின் துணை முதல்வராக பொறுப்பேற்று மக்கள் பணியே தன் தலையாய கடமையாய் கொண்ட எங்கள் நெஞ்சமெல்லாம் நிறைந்த நேசமிகு தலைவர் மாண்புமிகு துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு உலங்கனிந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அன்புடன் சாசி சிவசங்கர், தமிழ்நாடு போக்குவரத்து துறை அமைச்சர், மாவட்ட கழக செயலாளர், அரியலூர்.